ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நாம் வித்தியாசமான சுவையில் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் முட்டை குழம்பு ரெசிபி நிறையா டேஸ்ட்டில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறேன்னு வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சுவை ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரை எடுத்துக்கங்க. 3 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு 10 பல் பூண்டு சேர்த்திட்டு இஞ்சி சின்ன சைஸாக எடுத்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மேல் துளி எடுத்துட்டு இதில் 10 பல் முந்திரி அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு அதையும் இதோடு சேர்த்திட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்க வேணும். போட்டுட்டு இதோட பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திட்டு இதில் மல்லித்தழைகளை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். சேர்த்திட்டு இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியே தண்ணி விடும், அதனால் தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானது சிம்மில் அடுப்பு வச்சுட்டு இதில் பிரியாணி பொருளை சேர்த்திக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்தி பொரிய விட்டுட்டு இதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், அப்போ தான் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். வெங்காயத்தை சேர்த்திட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்தி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை பாதி அளவுக்கு இந்த மாதிரி வதக்கும் போதே இதில் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்திக்க வேணும். அதே மாதிரி இஞ்சியும் கொஞ்சமாக எடுத்து அதையும் தட்டி சேர்த்திக்கங்க. ஏற்கனவே அரைக்கும் போது பூண்டும் இஞ்சி சேர்த்திருக்கிறோம். இப்போ வதக்கும் போது கட்டாயம் சேர்த்திக்கணும், அப்போ தான் நல்லா சுவையை தரும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு இப்போ மசாலா பொருள் இதோட சேர்த்திக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்திட்டு மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க வேணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மசாலா பொருள்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இப்போ சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்தி தண்ணி சேர்க்காமல் ஒரு நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்க வேணும். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போது மிக்ஸி அலசி தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்துனா போதுமானது, ரொம்ப தண்ணி விட தேவையில்லை. இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதி குழம்பு நல்லா கெட்டித்தன்மையில் வந்துருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் 1/2 கப்பு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்துக்கும் போது இந்த முட்டை குழம்புக்கு வித்தியாசமான சுவையும் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தயிர் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு குறைவான தீ வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கலாம். கொதிக்க விட்டுட்டு இப்போ முட்டைகளை நம்ம ஒரு கிண்ணத்தில் தனித்தனியாக உடச்சி சேர்த்திக்கலாம். இப்படி தனித்தனியாக உடச்சி சேர்த்தும் போது கெட்டிருந்தாவோட உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் அப்படியே முட்டை உடச்சி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கிண்ணத்தில் உடச்சி அப்புறமா சேர்த்திக்கங்க. இப்போ கலந்து விடாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமில் அடுப்பை வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி வெந்துடும். இப்போ உடச்சி ஊற்றிய முட்டைகளை மறுபக்கமும் லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது அடுத்த பக்கம் நல்லா வெந்து வந்துடும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையில் கிள்ளி சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் கட்டாயம் வீட்டில்
செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். மீண்டும் மீண்டும் இந்த சுவையில் தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து கலக்கலான சுவையை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் முட்டை குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.